ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அம்மா. அம்மா அப்படிங்கிற வேர்ட் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுங்க? அம்மாங்கிறவங்க நம்மளுக்கு உயிர் கொடுத்தவங்க. அம்மா அப்படிங்கிறவங்க தெய்வத்துக்கு மேலானவங்க அப்படின்னு நம்மளுக்கு மைண்டில் தோணுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத ஒரே ஒரு குறிக்கோளாக அவங்க வச்சுருப்பாங்க. நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்டில் வந்து ஃபுல்லாக ஓடிகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி தனக்கு பசி எடுத்தாலும் தனக்கு வந்து உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் குழந்தைங்க வயிறு வாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகளுக்காக வந்து சமையல் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணி சாப்பிட வச்சதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இருக்காதுங்க. இருக்கிற மிஞ்சி போனால் கொஞ்சம் சாப்பாடு என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்குவாங்க. அதுதான் முக்கால்வாசி அம்மா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து என்னோடய அம்மா வந்து அதே மாதிரி தாங்க. அவங்களுக்கு உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்க வெளியில் காமிச்சிக்காமல் குழந்தைங்களுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு நடிச்சிட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வேலைக்கு போய் தான் எங்களை படிக்க வச்சு வளர்த்துனாங்க. சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா சம்பாதிச்சுட்டு வர காசில் அன்னைக்குரிய சாப்பாட்டுக்கு என்ன வாங்கணுமோ கடையில் அதை வாங்கிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து சமையல் பண்ணி போடுவாங்க. அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அம்மா வந்த உடனே பார்த்திங்கன்னா சமையல் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் எங்களுக்கு அவங்களோட உடல் வேதனைகள் கால் வலி எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சமையல் பண்ணிவிட்டு வீட்டு வேலை அத்தனையும் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. அது மாதிரி அம்மா பண்ணுற தியாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அளவுகோலே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க தன்னோட குழந்தைகளுக்காக. அதனால் அவங்க அம்மா வந்து நம்ம கடைசி காலம் வரைக்கும் அவங்கள வச்சு காப்பாற்றணுங்க. அதுதான் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய கைமாறு. ஏன்னா எங்களை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தி கொஞ்சம் ஓரளவுக்கு வரும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் பட்னி கிடந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுனால அவங்க பட்னி கிடந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு வரும்போது எங்கள் அம்மா எங்கள் கூட இல்லைங்க. அதனால் எல்லோரும் அவங்க அம்மா வச்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நாளைக்கு வேறு டாபிக் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய்ங்க, டேக் கேருங்க.